வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம டாபிக் வைஸாக ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோம் பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி 21 நாள்கள் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்டேட் பண்ணிட்டோம். 21 நாள்களில் கிட்டத்தட்ட 850 வினாக்களுக்கு மேலே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 4 மட்டும் கிடையாது, மற்ற எல்லா எக்ஸாம்ஸுக்குமே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ் படிப்பாங்க, மேக்ஸ் பார்ப்பாங்க, ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த மாதிரி எல்லாத்தையுமே படிச்சிருவாங்க. ஆனால் சயின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, தொடக்கூட மாட்டாங்க. ஸோ அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தொகுப்பு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட 2000லேருந்து ஒரு 2500 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? சயின்ஸில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறானுங்க அப்படின்னா, இதிலேருந்து ஒரு 5 வினாவது நம்ம அடிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த 2500 கொஸ்டின்ஸுமே நம்ம டாபிக் வைஸாக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ சயின்ஸை நீ தொடவே இல்லை அப்படின்னா கூட இதை படிக்காமல் இதை தொடாமல் கண்டிப்பாக போயிடாதீங்க, மிக மிக முக்கியம். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பூஞ்சைகள்லேருந்து ஒற்றை செல்களாலான பூஞ்சை என்பது ஈஸ்ட்டு கேட்டிருக்கிறாங்க. பூஞ்சையினுடைய உடற்பகுதியினுடைய பெயர் என்ன அப்படின்னா மைசீலியம். பூஞ்சையின் உடற்பகுதியினுடைய பெயர் மைசீலியம். எந்த பொருளால் மூடப்பட்டுள்ளது உடற்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட்டின். இதுவும் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? உணவூட்ட அடிப்படையில் பூஞ்சைகள் என்பது எத்தனை வகைப்படும்? நேற்று உணவூட்டம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஓகேங்களா, இது வந்து உணவூட்ட அடிப்படையில் பூஞ்சைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஒட்டுண்ணிகள், சாருண்ணிகள், கூட்டுயிரிகள்னு சொல்கிறாங்க. ஒட்டுண்ணிகளுக்கு எடுத்துக்காமல் பக்சீனியா அப்படின்றது, சாருண்ணிகளுக்கு அகாரிகஸ் ரைசோபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கூட்டுயிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைக்கன்கள் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா பூஞ்சையும் பாசியும் சேர்ந்தது. அதே மாதிரி மைக்ரோ ரைசான்னு சொல்கிறது பூஞ்சையும் பாசிகளும் சேர்ந்தது தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய கடல் பாசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூட ராட்சத கெல்ஃப் அப்படின்ற ஒரு பழுப்பு நிற கடல் பாசி. இதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்தது உணவாக பயன்படக்கூடிய பாசி இனம் எது அப்படின்னா உல்வா, லேமினேரியா, சர்க்காசம், குளோரெல்லா. இந்த குளோரெல்லா வந்துட்டு தொடர்ந்து பரீட்சையில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பனிக்கூழ் தயாரிக்க பயன்படும் பாசி இனம் எதுனா ஜெலிடியம் கிராசிலேரியா. இதுவும் வந்து கேட்டிருக்கிறாங்க. விண்வெளி பயணத்தின் போது பயன்படக்கூடிய பாசி வகை எது? குளோரெல்லா ஃபைரேனோய் டோசா. இது உடலின் கழிவுகளை நீக்கவும் சிறுநீரை சிதைக்கவும் வந்து பயன்படுகிறது. ஓகேங்களா? குழந்தைகளுக்கு ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் கால் சட்டையாக எது பயன்படுகிறதுனா ஸ்பாக்னம் கேட்டிருக்காங்க. வெடிமருந்தாக பயன்படும் டெரிடோஃபைட் அப்படின்றது என்ன? லைக்கோஃபோடியம். இதுவும் கேட்டிருக்காங்க. எந்த வகை காணால்கள் வந்து உண்ணத்தகுந்தவை அப்படின்னா அகாரிஸ்கஸ் கம்பெஸ்ட்ரிஸ், அகாரிஸ்கஸ் பைபோரஸ். இதுவும் கேட்டிருக்காங்க. நச்சுத்தன்மை மிகுந்தது அப்படின்றது டோஸ்டூல்ஸ் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிள் அமானிட்டா மஸ்காரியா, அமினிரிட்டா பல்டோய்ஸ். இது ரெண்டுமே வந்து கம்பேரிசனில் கேட்பாங்க. ஓகேங்களா? நச்சுத்தன்மை மிகுந்த காளான்களை எவ்வாறு அறியலாம் அப்படின்னா பொதுவாக நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய காலங்கள் பிரகாசமான நிறங்களோட பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பென்சிலின் பூஞ்சையில் இருந்து பெறப்படும் சில நுண்ணுயிர்களின் எதிர்பொருட்கள் யாவை அப்படின்னா ஸ்ட்ரெப்ட்ரோமைசின், நியோமைசின், கானாமைசின், ஜென்டோமைசின், எரித்ரோமைசின் அப்படின்றது. விட்டமின் தயாரிப்பில் பயன்படக்கூடிய பூஜை அப்படின்றது அப்சியா காசிப், எரிமோதீசியம் அஸ். என்ன சார் ஒன்றுமே புரியாத வார்த்தைகளாக இருக்குன்னா மனப்படம் பண்ணிக்கங்க, வேறு வழியே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, பூஞ்சை நோய்களை வந்து வரையறு அப்படின்னா மனிதர்களுக்கு என்ன, விலங்குகளுக்கு என்ன, தாவரங்களுக்கு என்ன அப்படின்னா மனிதர்களுக்கு மைக்கோசஸ் பாதப்படை படர்தாமரை, விலங்குகள் எர்காட் பாதப்படை, தாவரங்கள் துருநோய், கழுப்பழுகள், கரும்புள்ளி, கேன்சர். ஓகே, பகற்கனவு பூஞ்சை அல்லது உளவு பூஞ்சை அப்படின்றது கிளாவிசெப்ஸ் பர்பரியா. இதுவும் வந்து கேட்டிருக்கிறாங்க. குழந்தைகளிடம் ஒவ்வாமை ஏற்படுத்தும் பூஞ்சை ஆஸ்வர் சில்லஸ் ஜில்லஸ் அப்படின்றது. ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பூஞ்சை கிளாஸ்டோஸ்போரியம். ஓகேங்களா? அடுத்தது ஆஞ்சியோஸ்போம் பெர்ம்னசோம்லேருந்து சின்னதாக ஒரு 3 கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இதைத்தான் நான் தொடர்ந்து கேட்குறாங்க. திறந்த விதை தாவரங்களுடைய ஜிம்னோஸ்போர் வகைப்பாடு அப்படின்றது சைகட்டேஸ் அப்படின்றது எக்ஸாம்பிள் சைகஸ். ஜிங்கோயல்ஸ் அப்படின்றது ஜிங்கோ ஃபைபோலா. கோனிஃபைரேல்ஸ் அப்படின்றது ஃபைனஸ். நீட்டேல்ஸ் அப்படின்றது எக்ஸாம்பிள் நீட்டம். ஓகேங்களா? இது என்னது? திறந்த விதை தாவரங்கள் ஜிம்னோஸ்போர்களுடைய வகைப்பாடு. இந்த ஜிம்னோஸ்போர்களுடைய பயன்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபென் அப்படின்றது ரைசின், ஆயின்மெண்ட், வார்னிஷ் தயாரிக்க பயன்படுது. எபிட்ரா என்பது எபிட்ரின் தயாரிக்க பயன்படுகிறது. ஆல்கலாய்டு அப்படின்றது ஆஸ்துமா நோயை குணப்படுத்துகிறது. நீட்டம் மூட்டுவாதத்தை குணப்படுகிறது. அகஸ்திஸ் அப்படின்றது காகிதக்குள். அரக்கேரியா அப்படின்றது பசுமை மாறாத அழகு தாவரம், குரங்கின் புதிர் என்று அழைக்கப்படும். ஆஞ்சியோஸ்பேம்களின் வகைப்பாடு என்பது ஒருவித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம். ஒருவித்திலை தாவரத்துக்கான எக்ஸாம்பிள் புல், நெல், கோதுமை. இருவித்திலை அவரை, பட்டாணி, மா. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பதிவு வந்து என்ன ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.